அனைவருக்கும் வணக்கம். இது குறள் அமுதம். அதிகாரம் மடியின்மை. மடி என்றால் சோம்பல். அதாவது இளைச்சவன் கூட சேர்ந்தாலும் மலைச்சவன் கூட சேரக்கூடாதுன்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. ஆள் பார்த்தா ரொம்ப ஒல்லியா ஒரு திடகாத்திரம் இல்லாதவனா இருப்பான். ஆனா அவனுடைய அந்த முயற்சி, ஆட்டிடியூடு, இந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப நல்லா இருக்கும். நல்ல ஆள் திடகாத்திரமா இருப்பான், சோம்பேறியா இருக்கான். வாடா ஒரு வேலைக்கு போகணும் அப்படின்னா சரி அப்புறமா போகலாம் அப்படின்னு தவிர்த்துக்கிட்டே இருப்பான். அப்போ மடி அப்படிங்கிறது வந்துட்டு சோம்பல். மடியின்மை அப்படின்னா சுறுசுறுப்பா இருக்கிறது, சோம்பலை தவிர்க்கிறது மடியின்மை. அதிகாரம் மடியின்மை. குறள் எண் 603. மடி மடி கொண்டொழுகும் பேதை பிறந்த குடிமடியும் தன்னினும் முந்து. இந்த இடத்துல ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, பிறந்த குடிமடியும் தன்னினும் முந்து. அதாவது இவன் அழிவான், சோம்பலால இருக்கிறவன் என்னவான் அழிவான். ஆனா அவனுடைய குடி இவனை விட முன்பாகவே அழிந்துவிடும். இந்த பேதை இருக்கால, மடி மடி கொண்டொழுகும் பேதை. மடி மடி கொண்டொழுகும் பேதை அப்படின்னா, மடின்னு முதல்ல சொல்றது சோம்பலை சொல்றாரு. மடி கொண்டொழுகும் பேதைன்னா அதை தூக்கி மடியில வச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய பேதை. பேதைனா மடையர் பேதை. இப்போ குழந்தைய எடுத்து மடியில வச்சுட்டு இருக்கோம், அது மாதிரி அவன் சோம்பலை எடுத்து மடியில வச்சுட்டு வளர்த்துட்டு இருக்கிறான். மடி மடி கொண்டொழுகும் பேதை பிறந்த குடிமுடி மடியும் தன்னினும் முந்து. நிச்சயமா இவன் சோம்பல் தன் குணத்தால அழிஞ்சிருவான். ஆனா இவனுக்கு முன்னடை அவனுடைய குடி, அவனை சார்ந்த குடி, அந்த குடி இவனுக்கும் முன்பாக அழிந்துவிடும் அப்படின்னு வள்ளுவர் சொல்றாரு. மீண்டும் ஒரு குறளோடு சந்திப்போம். நன்றி.